சவுதி அரேபியாவில் கடும் வெப்ப அலையால் ஹஜ் புனித பயணிகள் 550 பேர் பலியாகியதாக தகவல் தெரிவிக்கின்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் ஹஜ் புனித யாத்திரை வெள்ளிக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி தொடங்கியது. முஸ்லிம்கள் 5 கடமைகளில் ஒன்றான சவுதி அரேபியாவில் உள்ள புனித மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை மேற்கொள்வதாகும். ஆண்டுதோறும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் மெக்கா மதினாவுக்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே இந்த ஆண்டில் ஹஜ் யாத்திரைக்காக வெளிநாடுகளிலிருந்து 15 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் மெக்காவில் குவிந்துள்ளார்கள். இதனால் மெக்கா நகரம் யாத்ரீகர்களால் நிரம்பி வழிகிறது. இந்த நிலையில் சவுதி அரேபியாவில் நிலவி வரும் கடும் வெப்ப அலையால் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட 550 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களில் பெரும்பாலானோர் எகிப்தியர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த திங்களன்று மெக்காவில் உள்ள கிராண்ட் மசூதியில் வெப்பநிலை 51.8 டிகிரி செல்சியஸை எட்டியதாக சவுதி தேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. Including heat strokes. We monitor the weather, we monitor the health of all pilgrims 24/7 from the moment they reach the Kingdom of Saudi Arabia. How to protect themselves, how to use umbrellas, how to keep themselves hydrated, how to avoid crowdness, and how to seek help, and where to seek help as well. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.